குட் மார்னிங். நான் இப்போ அவசரமாக வெளியில் கிளம்பிட்டு எனக்கு 1 hour வேலை இருக்குது. அப்படியே கடையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு கேக்கு கூட ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துடலான்னு. இன்றைக்கி விஹானுக்கு ஸ்கூல் கிடையாது, வீட்டில் தான் இருக்கேன். ஸோ விஹானையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அப்புறம் அம்மா அப்பா வரத்துக்கு எப்படியும் 12-1 மணி ஆகிடும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ப்ரீப்ரெப் பண்ணியிருக்கேன். வந்த அப்புறம் தான் சமைக்கணும். பார்க்கலாம். மறக்காமல் கொடை எடுத்துக்கணும், மழை தூரிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் வழக்கம் போல் பர்த்டே ஸ்பெஷல் நல்லா சாக்லேட் ஷேவிங்ஸ் எல்லாம் கார்னிஷ் பண்ணி நல்லா ஹர்ஷி சிரப் எல்லாம் ட்ரிசில் பண்ணி பேன் கேக்ஸை பசங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. நாங்கள் இட்லி தான் சாப்பிட்டோம். இட்லி நிறைய ஊற்றி வச்சுட்டு, ஏன்னா மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து நல்லா சுட சுட கறி குழம்பு, முள்ளங்கி போட்ட கறி குழம்பு, முள்ளங்கி மட்டன் குழம்பு கூட வந்து நல்லா ஒயிட் ரைஸு, தயிர் ஏற்கனவே செட் பண்ணியாச்சு. நல்லா அவனில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா செட் ஆகிட்டோம் மதியானம் வரைக்கும். பாருங்கள், மணி இப்போ வந்து 10:30. அப்புறம் வந்து நேற்று செஞ்ச புலாவும் இருக்குது. கொஞ்சோட்டு பச்சடி மட்டும் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இட்லி, கறி குழம்போட இட்லி நல்லா மேட்சிங்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. அதுதான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு லஞ்ச் மெனு. கொடை வச்சாச்சு. வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கணும். நான் வீட்டுக்கு வரத்துக்கு 12 மணி ஆகிடும். க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபுல்லாக பால் மட்டும் காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு டீ இருக்குது. இது பாருங்கள், இட்லி, எக்ஸ்ட்ரா இட்லிஸ். அம்மாவுக்கு பிடிக்கும் இட்லி கறி குழம்பு. சரி, போயிட்டு வந்துடலாம் சீக்கிரம். இன்னைக்கு காலையில் அத்தர்வ் தான் விளக்க வச்சான். விளக்கு அணைச்சாச்சு. லைட் இருக்கட்டும். லேஸ் அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இன்னும் 4 நிமிஷத்தில் நம்ம கேப் வந்துடும், ஆட்டோ வந்துடும். ஹலோ. ஸோ வேலை விஷயமா வெளியில் போனோம். அங்கே வந்து ஒரு காமன் பிளேஸில் எல்லாருமே மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். இப்போ மணி 1. லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பிளான் சேஞ்சு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, போன வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை அதுவும் முடிஞ்சிருச்சு. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே அம்மா அப்பாவை பிக் பண்ணி நம்ம எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து எல்லாமே ஒன்றா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இனிமே வந்து இப்போ சமைக்கணும். சரி, ஒரு அப்பா சொன்னாங்க, இல்லை எதுனா லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. எதனாலன்னு சரி அப்படியே வர வழியிலேயே சாப்பிட்டு வந்துடலாமா கூட யோசித்தோம். அந்த அளவுக்கு பசியில் 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்கள, 2-2:30 மணி தான் சாப்பிடுவாங்க. சரின்னு இப்போ வந்து மட்டன் வந்துட்டுருக்கு. 1 hour போதும், நம்ம குழம்பு வச்சிடலாம். ஹவ் இஸ் இட் திண்ணை? ஸோ மட்டன் அப்பயே ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்துடும். நமக்கு 1 hour போதும். சமையல் சூப்பராக வீட்டில் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூடாக ரைஸு மட்டன் குழம்பு பண்ணிடுவோம். அப்போ அம்மா அப்பா வந்து லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து 2-2:30 மணி ஆச்சுன்னா கூட ப்ராப்ளம்.
இந்த வீட்டில் பண்ண பொங்கல் ஐயோ நான் இது கேட்கணும்னு மறந்துட்டேன். நல்ல வேலை. இந்த இது உடஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இது அம்மா கிட்ட இருந்தது, யூஸே பண்றது இல்லை. சரி இப்போதைக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன். కడిగేసి నూనె బాగా సరిమే ఇది చేసుకోవాలి. நல்லா ఇది స్టోన్ పదో ఇది మావుకల్లు ఓ ప్రసాదం சாமி దగ్గర పెట్టి అట్లా నువ్వే. எனக்கு பிடிச்ச ஜாங்கிரி எனக்கு மட்டும். இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச இது வந்து கீர் கதம். இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். பெங்காலி ஸ்வீட் இது. ஜாமுன்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டு கேக் வேற சாப்பிட போகிறோம். பலாப்பழம் என்னோட ஃபேவரெட். ஐயோ நான் ரியாக்ஷன் கேப்சர் பண்ணலையே. அந்த ரியாக்ஷன் மிஸ் பண்ணிட்டேன். நம்ம பலாப்பழம்ன்றது என்னது பப்பாளி பழம் பார்த்து ஒரே சந்தோஷம். நம்ம வீடியோல பாக்கலையா தாய்லாந்து இந்த மாதிரி தான் வருது. சரி திண்ணை சூப்பர் தானே. இது மல்டி பர்பஸ். ஜனங்களுக்கு 3 பேர் நல்லா உட்காரலாம், கையில உட்கார்ந்து சாப்பிடலாம். சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உட்காரலாம், ஒன்றும் இது இல்லை. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு கம்ஃபர்ட்? இந்த சேர் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சூப்பர். சமைக்கலாம் வாங்க. டார்கெட் 1 hour மிஷன் சமையல். பாலம் சொல் ఇది ఒక టిఫిన్ లో వేసి లోపల పెట్టుకో ఫ్రిడ్జ్ లో. இப்போ கொஞ்சம் வெச்சி போடு. మమ్మీ என்ன கூடிய குருவி சவுண்டு வரும். அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வரவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏதோ மியூசிக் போட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி ரொம்ப மைல்டாக சவுண்டு வந்துகிட்டே இருக்கும், ஃபுல் டே வரும். ஓகே. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அத்தருக்கு நல்ல ஸ்வீட் பர்த்டே விஷஸ், நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ லவ், ஹக்ஸ், கடல்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த சவுண்ட் வந்து கிரைண்டிங் நடந்துட்டுருக்கு. அந்த பேவர்ஸ் கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ கட் பண்ணுற சவுண்ட் இது. 2 நாளைக்கு இந்த வேலை. நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் எல்லா இடத்துல போட்டாச்சு. அந்த டர்ன் இடத்துல மட்டும் போட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த வேலை நடந்துட்டுருக்கு. பாருங்க, மழை தூரிட்டுருக்கு. ஸோ அது 2 நாள் வேலை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். 25லேருந்து 29 வரைக்கும் அமேசானில் பியூட்டி சேல் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபர்ஸ், டீல்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம். அதோட லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். செம்ம மழை இன்னைக்கு. அத்தர்வ் பர்த்டே vlog இன்னும் முடியலை. டு பி கண்டினியூட். நாளைக்கு இதே vlog கண்டினியூ பண்ணுவோம். லாங் vlogல நாளைக்கு மீட் பண்ணுவோம். இப்போ இந்த ஷாப்பிங் ஹாலை பார்த்துருவோம். மிட்டாய் கலரில் ஒரு குர்த்தின்னு சொல்லலாம். குர்த்தி கூட இல்லை, வந்து ட்ரெஸ். ஆக்சுவலி சேம் டு சேம் கலர் கிடையாது, சேம் டு சேம் மெட்டீரியல். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப புட்டாவாக கொடுத்துருக்கு ஃபேப்ரிக்கில். இந்த மாதிரி ஒரு இது டெக்ஸ்சர் இதே மாதிரி. இது வந்து ஆலியா கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையவே யூஸ் பண்ணியாச்சு. அது வந்து பிஸ்தா க்ரீனில் இருக்கும். இது வந்து மிட்டாய் கலரில் இந்த டார்க் பிரைட் பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். இது வேறு பிராண்டு. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா அந்த பிராண்டோட குவாலிட்டி இதை விட பெட்டராக இருக்குது. அது கொஞ்சம் விலை கூடையாக இருக்கலாம், மறந்து போச்சு அது என்ன விலை கொடுத்து வாங்கினேன்னு. இது வேறு பிராண்டு. இதுவும் ரொம்ப நாமினல் விலை. பட் உங்களுக்கு அந்த பிராண்டில், ஜனசியா பிராண்டில் உங்களுக்கு இதே கலர் கிடச்சிருச்சு, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் கொடுக்குற, ஓகேவா, ரெஃபரன்ஸ்க்கு பாருங்கள். ஆனால் செம்மையாக இருக்குது. குவாலிட்டி மட்டும் அது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தெரியுது எனக்கு. பட் வேறு லுக், ஃபீல் எல்லாமே சேம் தான். உள்ளே வந்து லைனிங்கும் இருக்குது.
ஸோ ஜஸ்ட் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஃப்ராக் ட்ரெஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே லெகிங் போட்டு ஒரு குர்த்தி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃபான் ஃப்ளேட் குர்த்தாவோட விலை 798 rupees. அதே ஸ்டைலில் இருக்குது பாருங்கள், வேறு கலர். இந்த குர்த்தி தான் நான் வச்சுருக்கேன் ஜனசியா பிராண்ட்லேருந்து. இதோட விலை 832 rupees, 5% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. எனக்கு அதை விட இந்த குவாலிட்டி பெட்டராக இருக்குது. அடுத்தது மேக்ஸ் பிராண்ட்லேருந்து சாஃப்ட் க்ரீன் கலரில் ஒரு குர்த்தி. ரொம்ப சிம்பிள் பிளெயின் டிசைன், ஸ்ட்ரைப்ஸ் பேஜ் கலரில் இங்கே இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துருக்கு. ஒரு காலத்தில் மேக்ஸில் மட்டும்தான் வாங்குவேன். நிறைய மேக்ஸோட குர்த்தி வாங்கியிருக்கேன். அண்ட் எல்லாமே நல்லா வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கலர் ப்ளீட் ஆகுறது, ஷ்ரிங்க் ஆகுறது ஒன்றுமே இல்லை. நல்லாயிருக்கும், மெட்டீரியல் நல்லாயிருக்கும், நல்லா மெஷினில் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலர் வேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காட்டன் குர்த்தாவோட விலை 599 rupees. பிளாக்னாவே என் கண்ணுக்கு கிராண்டாக தெரியுது. ரொம்ப சிம்பிள் குர்த்தி இது, பட் நல்லா கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த பூ எல்லாமே நல்லா கோல்டன் அவுட்லைனில் நல்லா ரெட் கலர் பூ கொடுத்துருக்கு, ரெட் மரூனிஷ் ரெட்டில். ஸோ வந்து காட்டன் தான், நல்லா கருப்பு கலரில் பிரிண்ட் பண்ணி அழகாக இருக்குது. ஸோ இந்த கலர் காம்பினேஷனே நல்லா ஒரு ரிச் லுக் தருது. 3/4 ஸ்லீவ்ஸ், ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன்ஸ் இருக்குது. அதே ரேயான் ஃபேப்ரிக்கில் பிளாக் பிரிண்டட் குர்த்தியோட விலை 731 rupees. சிம்பிள் எலிகெண்ட், நல்லா ஒரு ஐவரி கலரில் க்ரீம் கூட கிடையாது, பட்டர் ஸ்காட்ச்னு சொல்லலாம். இந்த கலர் பட்டர் ஸ்காட்ச் கலர். ஸோ நல்லா கோல்டன் கலரில் புட்டா பிரிண்ட். முன்னாடி வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சம்கி, ஃபுல்லாக இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் இந்த 2-3 ட்ரெஸ்ஸு பார்க்குறோம் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் ப்ராப்பராக ஸ்டைல் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பார்ட்டி வேர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெகுலர் வேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஜீன்ஸ் கூட மேட்சிங்காக இருக்கும். இல்லை லெகிங் துப்பட்டா போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல ஆக்சசரிஸோட ஸ்டைல் பண்ணி போட்டோன்னா பார்ட்டி வேராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ரேயான் ஃபேப்ரிக்கில் கோல்டன் பிரிண்டட் குர்த்தியோட விலை 349 rupees only. சிம்ப்ளி கார்ஜஸ், நல்லா ஜார்ஜெட் ஏ லைன் குர்த்தி. இது ஃபுல்லாக லைனிங் கொடுத்துருக்கு. ஃப்ராக் மாதிரி தான் நான் இதை போட்டு போகிறேன் பார்ட்டிஸ்க்கெல்லாம். இங்கே நம்ம பாட்லக் பார்ட்டிஸ் இல்லை ஈவினிங்க்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், சும்மா நம்ம என்ன சொல்கிறது ஒரு ஒகேஷனுக்கு சிம்பிளாக ஆனால் கொஞ்சம் எலிகெண்ட்டாக ஒரு பார்ட்டி லுக்கில் ட்ரெஸ் ஆனோன்னா பர்ஃபெக்ட். இது சிம்பிள் அண்ட் எலிகெண்ட் ஜார்ஜெட் ஏ லைன் குர்த்தாவோட விலை 580 rupees. இந்த கோல்டன் சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வரும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வேலை கொடை எடுத்துகிட்டு போக சொன்னேன். மழை பாருங்கள், பசங்க ஸ்கூலில் இருந்து வரும்போது நல்ல மழை. மழையோ மழை. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோ. டீல்ஸ் நமக்கு 29th வரைக்கும் இருக்குது. பியூட்டி சேல் அமேசானில். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.